Savarana's Elite Gold and Diamonds. ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் 1982 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் லதா ரஜினிகாந்திற்கும் மகளாக பிறந்தவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். சிறுவயது முதல் புத்தகம் வாசிப்பதிலும் ஆன்மீகத்திலும் சினிமாவிலும் ஐஸ்வர்யாவிற்கு ஆர்வம் அதிகம். 2003 சினிமா திரையுலகில் இவர் காலடி எடுத்து வைத்தார். இயக்குனர் பார்த்தி பாஸ்கர் இயக்கிய ரமணா படம் மூலமாக பாடகியாக சினிமாவில் அறிமுகமானார் ஐஸ்வர்யா. ஆனால் சில காரணங்களால் அந்த படம் வெளியாகாமல் போனது. அதன் பிறகு டி இமான் இசையில் விசில் படத்தில் இடம்பெற்ற நட்பே நட்பே பாடலை ஐஸ்வர்யா நடிகர் சிம்புவுடன் சேர்ந்து பாடியுள்ளார். அதன் பிறகு 2004 அப்போது வளர்ந்து வரும் கதாநாயகனாக இருந்த நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா. அப்போது அவருக்கு வயது 23, தனுஷிற்கு வயது 22. தன்னை விட ஒரு வயது இளையவரான நடிகர் தனுஷை காதலித்து பெற்றோர்கள் ஆசையுடன் திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா தனுஷ் திருமணம் அப்போது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா தாலி எடுத்து கொடுக்க நடைபெற்றது. அதன் பிறகு கலைஞர் மு கருணாநிதியும் இவர்களது திருமணத்தில் கலந்து கொண்டு இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். 2 மாபெரும் தலைவர்கள் கலந்து கொண்ட திருமண விழாவாக ஐஸ்வர்யா தனுஷ் திருமணம் அமைந்திருந்தது. 2006 இந்த தம்பதிக்கு யாத்ரா என்னும் மகன் பிறந்தார். குழந்தை பிறந்தாலும் ஐஸ்வர்யா தனது பணியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான இன்றும் பலராலும் பேசப்படும் 1000ல் ஒருவன் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் ரீமா சென்னுக்கு குரல் கொடுத்தவரும் ஐஸ்வர்யா தான். மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற உன்மேல ஆசைதான் பாடலை தனுஷுடன் சேர்ந்து ஐஸ்வர்யா பாடியிருந்தார். கணவனும் மனைவியும் சேர்ந்து பாடிய இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடலாக இன்றும் இளைஞர்களிடையே வலம் வருகிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி நம்பர் 1 சீசன் 4 நடுவராகவும் ஐஸ்வர்யா இருந்திருக்கிறார். வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்க 2010 லிங்கா என்ற இன்னொரு குழந்தையும் ஐஸ்வர்யா தனுஷ் தம்பதியினருக்கு பிறந்தார். அதன் பிறகு 2011 தனது கணவர் தனுஷை வைத்து 3 என்ற படத்தை இயக்கினார். இதில் இடம்பெற்ற வை திஸ் கொலவெரிடி என்ற பாடல் பட்டி தொட்டி எல்லாம் வைரலாக பரவியது. 2015 வை ராஜா வை என்கிற படத்தை இயக்கினார் ஐஸ்வர்யா. 2016 UN உமன் என்கிற அமைப்பு இவரை குட்வில் அம்பாசடராக தேர்வு செய்தனர். அதன் பிறகு UN உமன் அமைப்பு சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தன்று ஐஸ்வர்யா மேடையில் பரதநாட்டியம் ஆடினார். ஆனால் அவரின் பரதநாட்டியம் பலரது விமர்சனத்திற்கும் உள்ளானது. முக்கியமாக பரதநாட்டியத்தில் உள்ள பெரும் கலைஞர்களே ஐஸ்வர்யாவை கடுமையாக விமர்சித்தனர். அந்த விமர்சனங்கள் அனைத்தும் அவரின் மனதை நிச்சயம் காயப்படுத்தி இருக்கும். ஆனால் மிக தைரியமாக எளிமையாக அவர் அதை கடந்து வந்தார். அதே வருடம் ஸ்டாண்டிங் ஆன் ஆப்பிள் பாக்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் அ கேர்ள் அமாங் தி ஸ்டார்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் ஐஸ்வர்யா. இந்த புத்தகத்தில் செலிபிரிட்டி கிட்டாக தனது வாழ்க்கையை பற்றியும் தனது கேரியர் சாய்ஸ், திருமண வாழ்க்கை மற்றும் ரஜினிகாந்தின் மகளாக இருப்பது குறித்தும் எழுதியிருந்தார். ஐஸ்வர்யா சினிமாவில் கவனம் செலுத்தினாலும் தன் தந்தை போல ஆன்மீகத்திலும் நாட்டம் கொண்டவர். இமயமலை, கேதார்நாத், பத்ரிநாத் என தந்தையுடன் சேர்ந்து அவ்வப்போது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்தார். அதே போல யோகாவிலும் ஐஸ்வர்யாவிற்கு விருப்பம் அதிகம். அதனால் பெண்களுக்காக திவா யோகா மையத்தை தொடங்கினார். ஐஸ்வர்யாவிற்கு தந்தை ரஜினிகாந்தின் மேல் அலாதி பாசம். உலகமே ரசிக்கும் ஒரு உச்ச நட்சத்திரத்தின் மகளாக இருந்தாலும் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள ஐஸ்வர்யா என்றும் தவறியதில்லை. இவரது இளைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அக்காவும் தங்கையும் என்றும் பாசத்தை பரிமாறிக்கொள்ள தவறியதே இல்லை. ஒருவருக்கொருவர் ஆதரவாகவே இவர்களது பயணம் இருந்திருக்கிறது. உச்ச நட்சத்திரத்தின் மகளாக இருந்தாலும் 18 வருட திருமண வாழ்க்கை இன்று தோல்வியில் முடிந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிவதற்கு முடிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அது தற்போது ஒரு பேசுபொருளாகி இருந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெண்ணாக அது எவ்வளவு மன உளைச்சலை தரும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. திருமண பந்தம் முறிவு என்பதும் அதன் தொடர்பாக எழும் மன உளைச்சல், அதை தாண்டி வருவதற்கு வலிமையான மனதும் வேண்டும். சூப்பர் ஸ்டாரின் மகளாக பல விமர்சனங்களையும் இந்த நேரத்திலும் ஐஸ்வர்யா தாங்க வேண்டியதுதான் இருக்கிறது. இதையும் கடந்து 2 பிள்ளைகளையும் அவர்களின் எதிர்காலத்தையும் நிச்சயமாக சிறப்பாக ஐஸ்வர்யா உருவாக்குவார் என்பதில் அவருடைய தனித்தன்மையும் உடையாமல் வாழ்வை எதிர்கொள்வார் என்றே நம்புவோம். Savarana's Elite Gold and Diamonds.